வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இரட்டையர்களா பிறந்தவங்களுக்கு கைரேகை ஒரே மாதிரி இருக்காது. ஆனா ஒரே கைரேகை இங்க 5 வெவ்வேறு நபர்களுக்கு எப்படி வந்துச்சு? விசித்திரமா இருக்குதுல. வாங்க ஜி5ல ஒரு தமிழ் கிரைம் சீரீஸா வெளிவந்திருக்கிற ரேகை சீரீஸோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரீஸ் ரேகை ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய ஒரு நாவலை தழுவிதான் உருவாக்கப்பட்டிருக்குது. படத்தோட ஹீரோ ஒரு எஸ்ஐயா இருக்கிறாரு. ஒரு நாள் அவருக்கு ஒரு ஐஸ் வண்டியில ஒரு வெட்டப்பட்ட கை ஒண்ணு கிடைக்குது. அந்த கை யாருடைய உடலுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் அதே கைரேகை உடைய சில பேர் அடுத்தடுத்து மர்மமா கொலை செய்யப்படுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இருக்கிற மர்மங்கள் என்ன அப்படிங்கறத ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கறது தான் சீரீஸோட மீதி கதையே. சீரீஸ்ல ஹீரோவா பாலஹாசன் அப்படிங்கிறவர் தான் நடிச்சிருக்கிறாரு. அவரு தன்னுடைய சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த சீரீஸ நல்லாவே தாங்கி நின்றுக்கிறாரு. இந்த சீரீஸ்ல மொத்தம் 6 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே 18ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ரன் ஆகுது. சோ உங்ககிட்ட ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் இருந்தா ஒரு படம் பார்க்கிற நேரத்துல இந்த சீரீஸ உங்களால பார்த்து முடிக்க முடியும். ஒரே கைரேகை உடைய 5 நபர் அப்படின்னு ஒரு விசித்திரமான கதைகளத்தை இவங்க ஆடியன்ஸுக்கு பிரசன்ட் பண்ண முயற்சி செஞ்ச விதம் நல்லாவே இருக்குது. இந்த சீரீஸ்ல ஹீரோயின் தன்னுடைய நிச்சயதார்த்தத்தை வச்சு ஹீரோவை சில இடங்கள்ல வெறுப்பேத்துவாங்க. அந்த ஃபன்னான காட்சிகள் பெரிய அளவுல இல்ல அப்படின்னாலும் டீசென்டா இருந்துச்சு. இந்த சீரீஸ்ல வர சில இன்வெஸ்டிகேஷன் வசனங்கள் நல்ல பஞ்சியா இருந்துச்சு. இந்த சீரீஸோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரீஸ்ல வர இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் பெரிய த்ரில்லிங் அனுபவத்தை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. சில இடங்கள்ல காட்சிகள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால முன்கூட்டியே யூகிக்க முடியுது. இந்த சீரீஸோட திரைக்கதை பிளாட்டா தான் இருக்குது. ஹீரோவோட கதாபாத்திரத்தை தவிர மற்ற கதாபாத்திரங்கள் எதுவுமே டெப்தாவே வடிவமைக்கப்படல. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த சீரீஸ் ஒரு ஆவரேஜான சீரீஸ் தான். 10க்கு 5.3 ரேட்டிங் கொடுக்கலாம். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் வந்தே தீரும். மறக்காம உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.